இன்றைய தினத்திலே நாம் இந்த வெளிப்படுத்தல் யோவானுக்கு வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினதிலே சபைகளை குறித்து அவர் என்ன கூறினார் என்பதை கடந்த 7-8 வாரங்களாக நாம் அதை தியானித்து வருகிறோம். இன்று முடிவாக கடைசியாக இந்த பாடத்துக்குள் போவதற்கு முன்னதாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் 1வது அத்தியாயத்திலே 3வது வசனத்தை ஒரு முறை நாம் படிப்பது நன்றாக இருக்கும். அதிலே இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இதை வாசிக்கிறவனும் பாக்கியவான், வாசிக்க சொல்லி கேட்கிறவர்களும் பாக்கியவான். அது மாத்திரமல்ல, இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். நாம் வாசிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் இதை கை கொள்ளுகிறவர்களாக இருப்போம். காரணம், தேவன் எச்சரிக்கிறார், காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த 7 சபைகளை குறித்து நாம் ஒவ்வொரு சபையில் உள்ள சாதகம் பாதகமான சூழ்நிலைகள் என்ன, அதற்கு தேவன் கண்ட பாராட்டக்கூடிய காரியங்கள் என்ன, குறைகள் என்ன, குறைகளே நிவர்த்தி செய்ய அவர் சொன்ன ஆலோசனைகள் என்ன, தவறினால் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன, அவர் சொன்னதை கேட்டு மேல் எழும்பி வருகிறவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை குறித்து ஒவ்வொரு சபைக்கும் குறித்ததை குறித்து நாம் படித்து வந்தோம். இந்த 7 சபைகளினுடைய காரியத்தை அநேக வேதாகம கல்லூரிகள் மற்ற இடங்களிலே வேறு விதமாகவும் படிப்பார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து முதல் இன்று வரை உள்ள அந்த 2022 வரை இன்று வரை உள்ள சபைகளே 7 கால பிரிவுகளாக பிரித்து இது ஒவ்வொன்றும் இந்த ஒவ்வொரு சபையை போலவே இருந்தது என்று படிக்கிறவர்களும் உண்டு. எபேசு சபையை குறித்த செய்திகள்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் கிபி 30 100 வரை இருந்த சபை. இயேசு உயிர்த்தெழுந்த முதல் கடைசி அப்போஸ்தலர் யோவானுடைய காலம் முடிவு வரைக்கு இருந்த சபை இப்படியாக இருந்தது என்று சொல்வார்கள், முழு உலகளாவிய சபைகள். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 100வது வருஷத்திலிருந்து 311வது வருடம் வரைக்கு அல்லது 323வது வருடம் வரைக்கு, இதில் கொஞ்சம் காலக்குறிப்புகளிலே வேத வல்லுநர்களுக்கு கொஞ்சம் முன்பின் மாறுதல் உண்டு. அதாவது யோவான் கடைசி அப்போஸ்தலன் யோவான் முடிந்ததற்கு பின்பு கான்ஸ்டான்டைன் அரசன் ரோம பேரரசனாக வருகிற வரைக்கு சபைகள் உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து சென்றது. அந்த காலத்தை சிமிர்னா சபையோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். கான்ஸ்டான்டைன் காலத்திலே கிறிஸ்தவம் அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமாக மாறியது. அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் சபையினுடைய தலைவர்கள் ஐக்கியங்கள் உருவானது. அந்த ஒரு காலகட்டத்தை பெர்கமு சபையோடு ஒப்பிட்டு கிறிஸ்து பிறந்த பின் 323 358வது வருடம் வரைக்கும் சபை எப்போது உலகத்தோடு இணைந்து ஒரு காம்ப்ரமைஸுக்குள்ளாக உலகத்தோடு சமரசம் செய்த ஒரு சபையாக மாறிவிட்டது என்பதை குறித்து கணக்கெடுத்துக் கொள்வார்கள். அதே போல அதற்கு அடுத்த தியத்திரா சபை 590வது வருடத்திலிருந்து 1517 வரை, அதாவது போப் தன்னுடைய வல்லமை அரசாங்கத்திற்கு மேலாக ராஜாக்களுக்கு மேலாக போப் தன்னை உயர்த்தின அந்த காலத்திலிருந்து மறுமலர்ச்சி உருவாகிற வரைக்கும் சபையினுடைய இதற்கு விரோதமாக போப்பினுடைய ஆளுகை தவறு என்று சொல்லி மறுமலர்ச்சி புரொட்டஸ்டன்டிசம் அந்த உருவாகிற அந்த காலம் வரைக்கும் உள்ளது தியத்திரா சபையோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். அதற்கு பின் உள்ள காலத்திலே மறுமலர்ச்சி உருவாகியும் அது முழு வீச்சில் போகாமல் கொஞ்சம் அப்படியே டவுனுக்குள்ள போயிருச்சு. அது திருப்பி ஒரு ரிவைவல் உருவானது சபையில. மெத்தடிஸ்ட் என்கிற காலங்கள் சபைகள் உருவானது. அது வரைக்கும் உள்ள காலகட்டத்தை 1517 1755 வரைக்கும் உள்ள காலகட்டத்தை சர்தை சபைக்கு உதாரணமாக குறிப்பிடுவார்கள். அந்த மெத்தடிஸ்ட் காலம் ஆரம்பமானதிலிருந்து 1755 1900வது வருடம் வரைக்கும் மிஷனரிகள் காலம் என்றும் தேவனுடைய கிருபையை பெற்ற ஒரு அந்த காலகட்டத்தில் தான் முழு உலகத்தை சுவிசேஷமாக்க வேண்டிய வாஞ்சியோடு அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் உருவாகி உலகம் முழுவதும் மிஷனரிகள் சென்றார்கள். வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது, வேதாகமத்துக்குரிய காரியங்கள் சபை வளர்ச்சிக்குரிய காரியங்கள்லாம் நடந்தது. இதையெல்லாம் பிலதெல்பியா சபையினுடைய அந்த செய்தியோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அந்த 1900 வருடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வரை இப்பொழுது நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தை லவோதோக்கியா சபைக்கு, அனலற்ற கிறிஸ்துவை புறக்கணித்த அந்த ஒரு சபைக்கு ஒப்பாக படிப்பார்கள், பிரித்து வைத்து படிப்பார்கள். இதை பொதுவாக
எப்படியாக வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கே வந்து முடியும் என்பதற்காக படிக்கலாம். ஆனால் ஆழமாக இதை படித்து பார்த்தால் அப்படி அல்ல என்பதும் அறியலாம். ஒரு பொதுவாக ஒரு கருத்துக்கு படிக்கலாம் ஒழிய இதை குறித்து தான் இயேசு இப்படி சொன்னார் என்று சொல்ல முடியாது. காரணம், இந்த 7 சபைகளும் இயேசு சபைகளுக்கு எழுதின போது கிபி 95-96 வருடத்தில் எழுதிய போது இந்த 7 சபைகளும் இதே சுபாவ இயல்புகளோடு இருந்தது. அப்பொழுதே இருந்தது. இன்றைக்கும் நம்மை சுற்றியுள்ள சபைகளை அவைகளுடைய குறைகள் நிறைகள் எல்லாம் பார்த்தால் இந்த 7 சபைகளிலே உள்ள ஏதாவது குறைகள் தான் அதற்குள்ளாக இருக்கும், இதில் உள்ள நிறைகள் தான் அதற்குள்ளாகவும் இருக்கும். இன்றைக்கும் இதே போல இயல்பு உள்ள சபைகள் இருக்கிறது. விசேஷமாக சொல்லலாம், புதிதாக மிஷனரிகள் சென்று ஆரம்பிக்கக்கூடிய சபைகள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் எபேசு சபையை போல இருப்பதை பார்க்கலாம். இன்றும் வட இந்தியாவிலே பல இடங்களிலே உபத்திரவங்களுக்குள்ளதாக கடந்து செல்கிறது. இந்த பெர்சிக்யூஷன் ரிலீஃபிலிருந்து நாம் அடிக்கடி செய்தியில் பார்க்கிறோம். அவையெல்லாம் சிமிர்னா சபையை போல பாடு அனுபவிக்கக்கூடிய சபைகளை நாம் பார்க்க முடிகிறது. பல பட்டணங்களில் உள்ள ஒரு வளர்ந்த ஒரு 5ஆம் 6ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் பெருகமு சபையை போல உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி விக்கிரக ஆராதனைகளும் விபச்சாரங்களும் இணைந்த ஒரு சபைகளாக இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். அதே போல அநேக சபைகள் தேத்திரா சபையை போல கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள போதனைகளும் கிறிஸ்துவை காட்டிலும் மேன்மையான ஸ்தானத்தை ஊழியர் தலைவர்களுக்கும் தங்கள் விசேஷ ஊழியர்களுக்கும் கொடுக்கக்கூடிய சபைகளையும் நாம் காண முடியும். அதே போல சபைகள் கிறிஸ்துவை பற்றி பேசுவார்கள், கிறிஸ்துவை சொல்வார்கள், பாடுவார்கள். ஆனால் கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்து போதித்த கிறிஸ்தவத்திற்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. அப்பேற்பட்ட சபைகளும் இன்று நமக்குள்ளாகவே இருக்கிறது. அதனால இந்த 7 வித சபைகளும் இன்றைய காலகட்டத்திலும் இருக்கிறது. இதில் நாம் படிக்கிறதிலே நாம் பொதுவாக நாம் கற்றுக்கொள்ள காரியம் என்னவென்றால், நாம் இருக்கக்கூடிய சபைக்கு இன்று இயேசு கிறிஸ்து ஒரு கடிதம் எழுதினால் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துவார் என்றால், நாம் எல்லாரும் வெவ்வேறு விதமான சபைகளில் இருக்கிறோம். நாம் இருக்கிற சபைக்கு இன்று இயேசு கிறிஸ்து ஒரு கடிதம் எழுதினால் தன்னை எப்படியாக அவர் அறிமுகப்படுத்துவார்? இன்று என்னுடைய சபையிலே என்ன நிறைகளை அவர் பார்ப்பார்? இதை பாராட்டுகிறேன் என்று அவர் சொல்லத்தக்கது ஏதாவது இருக்கிறதா? அல்லது என்னிலே குறைகள் ஏதாவது இருக்கிறது அவர் காண்பாரா? என்னிலே கண்ட குறைகள் என்ன என்று சொல்லுகிறாரா? அதை மேற்கொள்ள ஆலோசனைகள் என்ன சொல்லுகிறார் என்ற காரியங்களை பொதுவாக நாம் இருக்கக்கூடிய சபைகளை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த கடிதங்கள் முடிக்கின்ற போது காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பர்டிகுலராக சொல்லுவதனாலே ஒவ்வொரு விசுவாசியும் தன்னைத்தானே சோதித்து பார்க்க, இன்று கிறிஸ்து என்னை பார்த்தால் என்னிலே எதை பாராட்டுவார், என்னிலே எதை குறையாக கண்டு சொல்லுவார் என்கிற காரியத்தை நாம் இதை நம்மையே நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்காக, அதற்காகத்தான் வெளிப்படுத்தல் 1:3 வசனத்தை நாம் படித்தோம். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதி இருக்கிறவர்களே கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்திற்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். காரணம், அவர் தெளிவாக எச்சரிக்கிறார், காலம் சமீபமாக இருக்கிறது. சபையின் தலைவரும் சபையில் மத்தியில் உலாவுகிறவரான இயேசு கிறிஸ்து சபையிலே எதை எதிர்பார்க்கிறார்? அவர் ரத்தம் சிந்தி அவர் உருவாக்கின இந்த சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி அவர் கட்டி கொண்டிருக்கிற இந்த சபையிலே அவர் எதை பார்க்கிறார், எதை பாராட்டுகிறார், எதை கண்டிக்கிறார், அவர் ஆலோசனை என்ன என்று அறிந்து கொண்டு நம்மை தாமே பரிசோதித்துக் கொள்ளவும், அது மாத்திரமல்ல சபைகளுக்கு விரோதமாக பிசாசானவனுடைய சூழ்ச்சி யுக்திகளை அறிந்து அவைகளுக்கு விலகி அவைகளை மேற்கொண்டு ஜெயங்கொண்டு வர ஒரு சவாலுடன் ஒவ்வொரு விசுவாசியும் தியானித்து கை கொள்ளும்படியாக இந்த சபைகளுக்குரிய செய்தியை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது. உண்மையிலே எழுதப்பட்டதனுடைய நோக்கமும் அதுதான். இந்த கடிதம் எபேசு சபைக்குரிய கடிதம் எபேசு சபைக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, 7 சபைகளுக்கும் கொடுக்கப்பட்டது. சிமிர்னா சபையினுடைய செய்தி சிமிர்னாவுக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, 7 சபைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டது.
ஸோ ஒவ்வொரு சபைகளும் தங்களை தானே அலசி ஆராய்ந்து கொள்ள, ஒவ்வொரு விசுவாசியும் தன்னைத்தானே ஒரு ஆராய்ந்து பார்த்து கொள்ள, தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதது என்ன, அதை நான் விட்டு வெளியே வர என்ன செய்ய வேண்டும், எது என்னை எங்கே மெதுவாக கொண்டு போய் விடும், என்னுடைய இந்த ஒரு சிறிய தவறு அடுத்த எந்தெந்த தவறுகளுக்கெல்லாம் கொண்டு போய் கிறிஸ்துவை விட்டு என்னை பிரித்து விடும், அதில் நான் எதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொண்டு வளருவதற்கு இந்த பாடங்கள் மிகவும் நன்றாக இருக்கும். விசேஷமாக இதில் ஒரு காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அதாவது இது வேதத்திலே இந்த குறிப்புகள் கிடையாது, ஆனால் நான் தேவனை அறிந்து தேவனுக்குள்ளாக வருவதற்கு முன்னதாக மார்ஷல் ஆர்ட்ஸ் கராத்தே பில்லிலே ஆசிரியர் பயிற்சிக்காக சென்ற போது அங்கே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறு குறிப்பு, அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இஃப் யூ டோன்ட் நோ யூ அண்ட் யுவர் எனிமி யூ வில் லூஸ் த பேட்டில் 100%. நீ உன்னையும் உன் சத்ருவையும் அறியாவிட்டால் 100% நீ யுத்தத்தில் தோற்று விடுவாய். அறிவாய் என்றால் என்ன என்றால், என்னுடைய பலம் என்ன, என் பலவீனம் என்ன, என் சத்ருனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, இவை நான் அறியாமல் யுத்தத்தில் நின்றால் 100% நான் தோற்று விடுவேன். அதற்கு அடுத்தபடியாக நான் என்னை அறிவேன், என்னுடைய பலம் பலவீனத்தை அறிவேன், ஆனால் என் சத்ருனுடைய பலமும் பலவீனமும் அவனுடைய யுக்திகளை நான் அறியாவிட்டால், அல்லது நான் என்னுடைய பலம் பலவீனத்தை அறியவில்லை, ஆனால் என் சத்ருனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அவன் யுக்தி என்ன என்பதை அறிந்திருந்தாலும் யுத்தத்தில் எனக்கு 50% தான் வெற்றிக்கு சான்சஸ் உண்டு. ஆனால் 50% வெற்றி ஒரு வெற்றி அல்ல. ஒன்று 2 பேருமே செத்து போயிருக்கணும், இல்லை 2 பேருமே காயப்பட்டு அவுட் ஆகிருக்கணும், அந்த கண்டிஷன் தான் போயிடும். ஆனால் நான் என்னை அறிந்து, என் பலம் என் பலவீனம் அறிந்து, என் பலத்தை நான் வளர்த்து, என் பலவீனத்தை நான் மேற்கொண்டு, என் சத்துனுடைய பலம் பலவீனத்தை அறிந்து, அவன் பலவீனத்திலே அவனை நான் தாக்கி, அவன் பலத்தை நான் ஒதுக்கி, நான் அவனோடு யுத்தம் பண்ணினால் 100% நான் ஜெயிக்க முடியும். ஆனால் யுத்தத்தில் வெற்றி என்பது 100% அல்ல, அதற்கு மேலாக வேண்டும். இது வேதத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் கிடையாது, நான் இதற்கு முன்னதாக கற்றுக்கொண்ட ஒரு பாடம். அதாவது 10 அடி ஆழம் நீளம் அகலம் உள்ள ஒரு கிணறை ஒருவன் தாண்ட வேண்டும் என்றால் 10 அடி தாண்டி பிரயோஜனம் கிடையாது. 10 அடி தாண்டினாலும் உள்ளுக்குள்ளதான் விழுந்துருவான். அவன் ஒரு 12 அடி இல்லை 13 அடி தாண்டினா தான் அந்த பக்கம் போய் நிற்பான். இதுதான் யுத்தத்தில் வெற்றிக்குரிய ஒரு தத்துவம். அவனை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கி கொடுத்து விட்டார். இதை நாம் சரியாக அறியாததினாலே, நான் யார், என்னை அழைத்தவர் யார், எதற்கு அழைத்தார், என்னுடைய டெஸ்டினி என்னுடைய முடிவு எங்கே இருக்கிறது, அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்பதை அறிந்து அவர் எனக்கு கொடுத்த பலத்தை நான் உபயோகப்படுத்திக் கொண்டு நின்றால், அதே நேரத்தில் என் சத்ரு யார், அவனுடைய ஆரம்பம் என்ன, அவனுடைய முடிவு என்ன, எனக்கு விரோதம் அவன் வருவதற்குரிய காரணம் என்ன, அவனால் என்ன செய்துதான் என்னை ஜெயிக்க முடியும், அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன என்பதை நான் அறிந்து அவனோடு நான் யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் சபை சாத்தானோடு யுத்தம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே அவனை ஜெயித்து விட்டார். அதனால அவன் ஆளுகையின் கீழ் இருக்கிறதே என் நாமத்தை கொண்டு நீ சுதந்திரித்துக் கொள் என்றுதான் நம்மை அனுப்புகிறார். அந்த ஜெயித்த கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்று அவனை விரட்டி அவன் ஆளுகையில் உள்ளதை நாம் சுதந்திரிக்கும்படியாகத்தான் என்று அவர் சபைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திலிருந்து நாம் செல்ல வேண்டும். இன்று அநேகமாக கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடிய அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய சாமர்த்தியம், அவருடைய கிருபை, அவர் பலன், இவைகள் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தை காட்டிலும் பிசாசின் மேல் இருக்கக்கூடிய பயம் அதிகம். அதை தேவன் தன்மேல் இருக்கக்கூடிய அவிசுவாசமாக எடுத்துக்கொள்வார். அதனால்தான் அவனை கண்டு ஜெயிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறான். அவன் தோற்று போன ஒருவன், என்னோடு இருக்கிறவர், அவர் என் பேரை சொன்னாலே போதும் அவனை விரட்டிடலாங்கிறார். அந்த ஒரு தைரியத்தோடு விசுவாசத்தோடு முன்னாடி செல்ல முடிய அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது இதில் விசேஷமாக பொதுவாக 7 சபைகளையும் நாம் நிவர்த்தி பார்க்கலாம். 7 சபைகளிலும் அவர் எதை பார்க்கிறார்? எல்லா சபைகளிலும் அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, உன் கிரியையை நான் அறிவேன். கிறிஸ்தவன் என்று சொல்வதனால சர்ச்சுக்கு போறதுனாலயோ, ஒரு ஷிப்ல கலந்து கொள்வதனாலேயோ, காணிக்கை கொடுப்பதனாலேயோ, தசமபாகம் கொடுப்பதனாலேயோ, இல்ல கம்யூனில் போய் உட்கார்றதுனாலேயோ
அவர் நம்மை கிறிஸ்தவன் என்று பார்ப்பதல்ல, கிறிஸ்துவுக்கு ஏற்ற உன் கிரியை என்ன என்பதை அவர் பார்க்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபும் எழுதுகிறார். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதற்கு ஏற்றபடியாக என் கிரியை, என் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதைத்தான் முதலாவது அவர் பார்க்கிறார். ஏனென்றால் சொல்லி இருக்கிறார், நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவன் கிரியைக்கேற்ற பலனை நான் கொண்டு வருகிறேன் என்று. ஒரு கிரியும் செய்யப்பட்டால் அவரிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் கிரியையிலே, அவர் எனக்கு என்னவாக இருக்கிறாரோ அவர் கொடுத்த விசுவாசத்தை ஆதாரமாக கொண்டு என் கிரியை இருக்க வேண்டும். இது முக்கியமான 7 சபைகளுக்குமே அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை உன் கிரியையை நான் அறிவேன் என்றுதான். அடுத்தபடியாக வசனம் வெளிப்படுத்துற 2வது அத்தியாயத்தில் எபேசு சபைக்கு எழுதுகிற போது உன் கிரியை அறிவேன், உன் பிரயாசத்தை அறிவேன், உன் பொறுமை, என்னுடைய வார்த்தையை கேட்டு பொறுமையாக அது உன்னில் செயல்பட நீ கொடுத்த அந்த பொறுமையை நான் அறிவேன். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பதை அறிவேன். அதை அவர் பாராட்டுகிறார். பொல்லாதவன் இவன் கள்ள கிறிஸ்தவன் என்று அறிந்தால் அவனை சகிக்காமலோ அவனோட ஐக்கியம் வைக்காமலோ அவனோடு ஒதுங்கி போய் விலகுவதையும் அவர் பாராட்டுகிறார். அது மாத்திரமல்ல, கள்ள ஊழியர்களை சோதித்து அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது. ஆண்டவரால் அனுப்பப்படாமலே இதை ஒரு ஆதாய தொழிலாக வைத்துக் கொண்டு வந்து இருக்கிறவர்களை நீ சோதித்து அறிந்து அவர்களை விட்டு விலகி. இன்று கள்ள உபதேசம் செய்பவர்கள் இருக்கக்கூடிய பலன் எல்லாம் அவர்களை பின்பற்றுகிற கூட்டம் தான். அந்த கூட்டம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளோக்கு அவங்க பலமா இருப்பாங்க. ஸோ இதையும் அவர் சொல்லுகிறார், ஊழியனை சோதி. ஏன்னா கடைசி காலமாக அவர் கடைசி காலத்தின் எச்சரிக்கை சொல்லுகிற போது ஒருவனும் உன்னை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. அநேக கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள ஊழியர்கள், கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், ஜாக்கிரதையாயிரு என்று இருக்கிறார். ஸோ அதிலும் நாம் கொஞ்சம் இதையும் அவர் பாராட்டுகிறார். அடுத்ததாக சிமிர்னா சபைக்கு சொல்லுகிற போது உபத்திரவத்தை சகித்து கொண்டு நீ பொறுமையாயிருந்தது. உனக்கு போராட்டங்கள் உபத்திரவங்கள் இருந்தது, ஆனாலும் நீ அவைகளை எதிர்த்து போராடாமல் அவைகளை சகித்து கொண்டு பொறுமையோடு என்னை நோக்கி உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நீ ஓடினாய், நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாய், இவைகளை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு இருக்கக்கூடிய உபத்திரவங்களை நான் அறிவேன் என்கிறார். நமக்கு விரோதமாக யார் யார் என்ன செய்கிறார்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவேன் என்கிறார். உபத்திரவத்தை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அதே போல உன் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறது. அத்தியாயம் 2:13 அவர் சொல்லுகிறாரு, உன் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் நான் அறிவேன் என்கிறார். ஏனென்றால் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் ஒரு உண்மையான விசுவாசி கொல்லப்பட்ட போது பயந்து போய் உன் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி விடாமல் நீ உன் விசுவாசத்தை மறுதலியாமல் நின்றாயே, அதையும் நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக வருகிற போது உன்னுடைய அன்பு தியத்திரா சபைக்கு அவர் எழுதுகிற போது சொல்கிறார், உன்னுடைய கிரியை, உன் அன்பு, உன் ஊழியம், உன் விசுவாசம், உன் பொறுமை, நீ முன்பு செய்த கிரியையிலும் பின்பு உன்னுடைய கிரியைகளை அதிகரித்ததையும் நான் அறிவேன் என்கிறார். காரியங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டுதான் போய்கொண்டு இருக்கிறது, நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக சபைக்கு வருகிற போது அவர் சரதை சபைக்கு வருகிற போது என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிவேன் என்கிறார். என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தது 3வது அத்தியாயத்திலே 8வது வசனத்திலே மறுதலியாமல் இருந்ததை, என் வசனத்தை கை கொண்டதை, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டதை. பிலதெல்பியா சபைக்கு அவர் எழுதுகிற போது சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் தான் பலம் இருந்தது, ஆனாலும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. நீ என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. எந்த வசனத்தை? நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மத்தேயு 28 கடைசி அத்தியாயத்தில் ஒரு சொன்ன அந்த காரியம் தான், கிரேட் கமிஷன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 18, 19, 20. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வசனத்தை அவர்கள் கை கொண்டதையும், அது மாத்திரமல்ல, பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நாம் காத்து கொண்டபடியால், உபத்திரவும் பாடுகளும் உண்டு ஆனாலும் கடைசி வரை நிலைநில் என்று சொல்லிய வசனத்தை கை கொண்டபடியினாலே என்று அவர் பாராட்டுகிறார். இவையெல்லாம் அவர் சபைகளிலே கண்டு பாராட்டுகிற காரியங்கள். இன்று நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதிலே அவர் சொன்ன காரியத்தை போல என்னை பார்த்து அவர் என்னை எந்த காரியத்திற்காக பாராட்ட முடியும்? அவர் பாராட்டுகிற காரியங்கள் இவைகள் தான். இவைகள் எதை குறித்து பாராட்ட முடியும்? அடுத்ததாக சில காரியங்களை அவர் கண்டிக்கிறார். இதெல்லாம் தவறு, இருக்கக்கூடாது, நான் வெறுக்கிற காரியங்கள் என்கிறார். அவர் எதை கண்டிக்கிறார்? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். இது புதிதாக வருகிறவர்களுக்கு என்று அல்ல. நான் எப்பொழுதெல்லாம் இந்த அத்தியாயத்திலே இந்த வசனத்தை வாசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லுகிற காரியம் இதுதான். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். முதலில் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள உள்ள வந்தபோது நீ எனக்காக என்னென்ன கிரியைகள் செய்தாய். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ரொட்டீனா போயிட்டேன் எங்கார். அந்த காலத்துல எந்த ஊழியக்காரர்கள் எந்த பார்த்தாலும் எனக்கு வேதம் அப்ப தெரியாது. ரட்சிக்கப்பட்ட அனுபவங்கள் எந்த ஊழியக்காரங்களை பார்த்தாலும் ஓடி போய் பார்க்கறது, ஐயா வணக்கம் சொல்றது, அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்கா ஊழிஞ்சுறாங்க, கையில என்ன இருக்கிறதோ கொடுக்கறது. எந்த ஒரு சபையா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா கூட போய் நின்று பெஞ்சு தூக்கி போறதுல இருந்து கிளீன் பண்றதுல இருந்து எல்லா வேலைகளுக்கும் உதவி பண்றது. ஏனென்றால் இது கிறிஸ்துவனுடைய சபை, கிறிஸ்துவுக்கு நான் செய்வேன் என்று ஓடிக்கொண்டிருந்த அந்த காலங்கள், எல்லோரோடும் இறங்கி ஓடிக்கொண்டிருந்த காரியங்கள். வேதத்தை படிப்பதில்லை, ஒரு அலாதியான ஒரு பிரியம் வேதத்தை படிப்பதில்லை. அதனால யாரும் தொந்தரவு பண்ணாத நேரமாக எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்து விட்டால் நேரம் காலம் பசியை கூட மறந்து அது வசனத்தை தியானத்திலே வசனத்தை படிப்பதில் ஆர்வமாக சென்ற அந்த ஒரு காலங்கள் அவைகளே இப்பொழுது நான் திருப்பி ரினிவல் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன். இதே போல நாம் ரட்சிக்கப்பட்ட போது உற்சாகமாக என்ன செய்தோம், ஆனா அந்த அன்பை நீ விட்டு விட்டாயே என்கிறார். அடுத்ததாக நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை நான் வெறுக்கிறேன் என்கிறார். நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை என்பது என்ன என்பதை நாம் எபேசு சபையிலும் அடுத்த சபையிலும் எழுதிய போது நாம் அதை தெளிவாக நாம் படித்து வந்தோம். அதாவது வேறு ஒரு மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்குள் உள்ள வந்தவர்கள் அந்த ஒரு மார்க்கத்தினுடைய காரியத்தையும் கிறிஸ்தவத்தையும் இணைத்து கொண்டு வருகிறது. இதை கிட்டத்தட்ட நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை என்று சொல்லலாம். அன்று நிக்கோலாய் மதஸ்தர்களை செய்தது கிரேக்க மித்தியாலஜி, கிரேக்க கடவுளுடைய அந்த காரியங்கள், அந்த புராண இதிகாச நிகழ்வுகளையும் கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் இணைத்து, எப்படி அப்பல்லோ ஜிஎஸ் உடைய மகன் என்பதை போல. ஆனா அப்பல்லோவுடைய தகப்பனாய ஜிஎஸ் பூமியில் இருந்த ஒரு பெண்ணின் மேல் காம இச்சை கொண்டு அவள் மூலமாக பிறந்தவர் தான் இவர். ஸோ இந்த ஒரு காரியங்களை கொண்டு குழப்பி கிறிஸ்தவத்துக்குள்ளும் கொண்டு பிதாவாகிய தேவனுக்கும் இவர் மகன் என்பதை கொண்டு ஒரு மாதிரியாக அந்த கதைகளையும் இவைகளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சத்தியத்தை களங்கப்படுத்தி ஒரு காரியத்துக்குள் உள்ள சென்றவர்கள். அது மாத்திரமல்ல, கிரேக்கர்களுடைய அந்த தியாலஜியை உள்ளே கொண்டு வந்தார்கள். அந்த தியாலஜி ஆத்மா களங்கம் இல்லாதது, சரீரம் குறை உள்ளது. எனவே சரீரத்தில் செய்யக்கூடிய எதுவுமே நீ மரித்தவுடன் சரீரத்தோடு போய்விடும், உன் ஆத்மாவுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால நீ எதை குடித்தாலும் எசை புதித்தாலும் கவலை இல்லை, சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதில் தவறு இல்லை. அதை தேவன் தவறாக பார்ப்பதில்லை என்றால் சரீரத்தில் அவைகள் இருக்கிறனால சரீரத்தோடு அவைகள் போய்விடும் என்கிற ஒரு காம்ப்ரமைஸை மெதுவாக கொண்டு வந்து இதை உள்ளே நுழைத்தார்கள். இதை கிறிஸ்து வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய பகுதியில் பார்த்தால் இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் இந்து மார்க்கத்தில் உள்ள சில காரியங்களை அப்படியே உள்ளே வைத்திருப்பார்கள். இன்றும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் சாயங்காலம் 6 மணிக்கு லைட்டு போட்டு கன்னத்தை தொட்டு கும்பிட்டுக்கிறவங்க பார்க்குறோம். நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து திருமணங்கள் வைக்கிறவர்களும் அதே போன்ற காரியங்களை இங்கே பின்பற்றுகிறவர்களும் இங்கேயும் உண்டு. இவைகளை தேவன் வெறுக்கிறார். இவைகள் எனக்கு தேவையில்லை. நாளும் கிழமையும் உன்னை ஆசீர்வதிப்பதில்லை, நான் தான் நான் நின்றுட்டு அது எந்த நேரமா இருந்தாலும் நல்ல நேரம் தான்.
நீ எண்ணெயை விட்டுட்டு இன்னொன்னு முதன்மையாக வச்சுட்டேன்னா அது எந்த நேரமா இருந்தாலும் உனக்கு கெட்ட நேரம் தான். இதை போன்ற இந்த விக்கிரகத்தினுடைய காரியங்கள், அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய இறையியல் தத்துவங்களை கிறிஸ்தவத்துக்குள்ளாக கலக்கிற போது இது கொஞ்சம் குழப்பம்தான். இதை ஆண்டவர் வெறுக்கிறார். அடுத்தபடியாக விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்தலை அவர் வெறுக்கிறார். ஒரு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசித்ததை நாம் கை நீட்டி வாங்குகிற போது அதை கடவுளாக ஏற்றுக்கொண்டு நீ என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த பிரசாதத்தை கை வாங்குகிறார்கள். சோ நான் கடவுள் என்றால் இன்னொன்றை நீ கடவுள் என்று சொன்னால் எனக்கு விரோதமாக ஆவிக்குரிய விபச்சாரம் நீ செய்கிறாய் என்று ஆண்டவர் அதை வெறுக்கிறார். சூழ நிற்கிற மனிதர்களை திருப்தி பண்ணுவதா அல்லது என்னை சிருஷ்டித்த தேவனை திருப்திப்படுத்துவதா என்பதை அங்கு பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக வேசித்தனம். இன்று உலகிலே பிசாசனுடைய போராட்டம் வெகு வேகமாக போவது அந்த மாம்ச இச்சையிலும் வயலன்ஸ், இந்த இரண்டு காரியங்களையும் தான் தீவிரமாக ஜனங்களுடைய மனதில் புகுத்திக் கொண்டிருக்கிறார். இதிலே நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வேசித்தனம் தேவன் வெறுக்கிற காரியம். அடுத்தது எசபேல் என்கிற கள்ள தீர்க்கதரிசிக்கு இடம் கொடுத்தார். சிலரை நாம் நன்றாகவே தெரியும், ஆவிக்குரிய காரியங்களும் வல்லமையான காரியங்கள் நடந்தாலும் அவருடைய வாழ்க்கை என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். கனியை வைத்து மரத்தை எடைபோடுங்கள். கனி கெட்டதா இருந்தால் மரமும் கெட்டதுதான், கனி நல்லதாக இருந்தால் மரமும் நல்லதுதான். கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க மாட்டாது. சோ என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார் என்பதிலோட ஒரு வாழ்க்கை முறை என்ன என்பதை பார்த்து அவர்களுக்கு ஒப்பு கொடுங்கள். ரொம்ப பிரசித்தி பெற்றவர் என்பதற்காக அவரது சரியில்லை என்றாலும் அவருக்கு மதிப்பு கொடுத்து உள்ளே கொண்டு வந்து பிறரை வஞ்சிப்பதற்கு அவருக்கு இடம் கொடுப்பதை அவர் தவிர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக சொல்லுகிறாரு, உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு நீ செத்தவனாய் இருக்கிறாய். அதாவது கிறிஸ்தவன் என்று பெயர் கொண்டவனாக இருக்கிறாய், ஆனால் கிறிஸ்து அற்றவனாக, கிறிஸ்துவனுடைய ஒரு போதனையும் கீழ்ப்படியாதவனாக, ஒரு உலகத்தானாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். இதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் இவைகளுக்குரிய ஆலோசனை அவர் என்ன சொல்லுகிறார்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாயா? இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நீ நினைத்து திருப்பிப்பார். ஆதியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது எப்படி இருந்தாய், நீ எங்கிருந்து விழுந்தாய் என்பதை திரும்பி மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளே திரும்ப செய் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக சிமிர்னா சபைக்கு ஒரு சொல்கிறார், பாடுகளை குறித்து பயப்படாதே, ஆனால் மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லுகிறார். சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவனுக்கு பயப்படாதே, சரீரத்தை ஆத்மாவை நரகத்தை அழிக்க வல்லவருக்கே பயப்படாதே, மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்கிறார். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் விலகி இரு அவர் சொல்கிற ஆலோசனை. நிக்கோலாய் மதஸ்தரின் போதகத்திற்கு செவி கொடுக்காதே, விலகி இரு. கள்ள ஊழியர்களை சோதித்து அவர்கள் வஞ்சகத்திற்கு விலகி இரு. இன்னுமாக ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ற அநேக இடங்களிலே ஆவிக்குரிய ஆழங்கள் என்று சொல்லி சாத்தானின் ஆழங்களை குறித்து போதித்துக் கொண்டிருப்பார்கள். அவைகளை விட்டு விலகிரு. நீ மரித்தவர்கள் கூட்டத்தில் இருக்காதே, விழித்துக்கொள், சாகிறதுக்கு ஏதுவான விலை சிறப்படுத்து. அடுத்ததாக நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொள். நீ என்னிடத்தில் என்ன சொல்லி என்னை ரட்சியும், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி என்னிடத்தில் என்ன சொல்லி கேட்டு நீ பெற்றுக்கொண்டாயோ, என்ன செய்வேன் எப்படி இருப்பேன் என்று பெற்றுக்கொண்டாயோ அதை நினைவு கூர்ந்து அதை கைக்கொள். உண்மையாகவே சபைகளில் நாம் திருவிருந்து ஏற்படுத்துவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியம் இயேசு சொன்னது, நான் வருமுறை என் மரணத்தை நினைவு கூர்ந்து இதை கைக்கொள் என்றுதான் சொன்னார். என் பாடுகளுக்காக அவர் எவ்வளவாக என் பாவத்திற்காக எவ்வளவாக பாடுகளை அனுபவித்து சிரமப்பட்டு எனக்காக மரித்தார். அதை ஒருபோதும் மறந்து விடாது. அதை மறந்து விட்டால் மெதுவாக அலட்சியம் வந்து நீ பின்வாங்கி போய்விடுவார். அடுத்தபடியாக உன்னுடைய காரியம் நன்றாக இருக்கிறது, அதனால அப்படியே ஒரு ஸ்டேக்னேட் அங்கே நின்றாத, உன் கிரீடத்தை வேறு ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். கடைசி சபைக்கோ, நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்திலே விலைக்கு வாங்கிக்கொள், உன் கண்ணுக்கு மருந்து போடு, முக்கியமாக என் சத்தத்திற்கு செவி கொடு.
கடைசியாக அவர் சொன்ன எச்சரிக்கை, என் சத்தத்துக்கு செவிகொடு, வெளியே இருந்து கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை ஒருவன் கேட்டால் என்று சொல்லுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் இவைகள். தண்டனைகள் என்ன? முதலாவது சபைக்கு சொல்லுகிறார், நான் விளக்கு தண்டை அங்கிருந்து நீக்கி விடுவேன் என்கிறார். நான் வெளிச்சத்தையே எடுத்துட்டு போயிடுவேன், இருட்டுக்குள்ளதான் கிடப்பா அப்படிங்கிறார். இரண்டாவது சொல்லுகிற சபைக்கு சொல்லுகிற, என் வாயின் பட்டயத்தினாலே நான் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்கிறார். என் வார்த்தைகள் கொண்டு நான் யுத்தம் பண்ணுவேன், உள்ள வரங்கி வந்து யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக அந்த ஒரு சபைக்கு அவர் சொல்லுகிறார், உன்னை மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளுவேன், அவர்கள் பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன் என்கிறார். நரகத்தில் அல்ல, பூமியிலேயே அவனை உபத்திரத்துக்குள் தள்ளி அவனை கொல்லவே கொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 3வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அவர் சபைக்கு எழுதிய காரியம், ஒரு சர்தை சபைக்கு எழுதியதில், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் நாமத்தை நான் கிறுக்கி போடுவேன் என்கிறார். ஜெயங்கொண்டு வருகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் அவன் நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என்கிறார். அதான் அந்த சபையினுடைய முழு லிஸ்டையே கையில் எடுத்து வச்சுட்டு, இதுல யாரு ரைட்டு அவனை மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவான், எரைஸ் பண்ணிடுவாங்கிறார். அந்த காலத்துல எழுதப்பட்ட பெண்மையில் மையினாலே அதை அழிக்க கிறுக்கி போடுவார்கள். ஸோ முழு ஆளுங்களையும் கிறுக்கி போடுகிறார். அதுல ஜெயம் கொண்டு வருகிறவன் அவன் தன் வஸ்திரத்தை அசுஸ்திப்படுத்தாதவன் யாரோ உண்டோ அவன் பேரை மட்டும் நான் கிறுக்கி போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஸோ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தாலுமே அதற்கு ஏற்ற அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை என்னில் இல்லாமல் நான் மெதுவாக பின்வாங்கி போய்கொண்டே இருப்பேன் என்றால், அதற்கேற்ற கிரியையும் அந்த விசுவாசம் இல்லை என்றால், ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கிறுக்கி போட்டு விடுவார். ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிறுக்கி போட்டால் விளைவு என்னாகும்? எவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவன் அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலிலே போய் தான் பாக்கியம் அடைய வேண்டும். கடைசியாக ஒரு சபைக்கு, நன்றாக வசதியாக இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லுகிறாய். ஆனால் அவர் சொல்லுகிறாரோ, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியுமாய் இருக்கிறாய். இதுதான் பரலோகத்தில் என் முன் நிற்கின்ற போது உன்னுடைய நிலைமை, அதை மீறிக்கொள் என்று சொல்லுகிறார். இதில் நாம் நாமே ஆராய்ந்து அறிந்து ஜெயங்கொண்டு எழும்ப கர்த்தருக்குள் நம்மை காத்துக்கொண்டு அவர் ஆலோசனையை கேட்டு மேற்கொண்டவனாக, போராட்டங்களை மேற்கொண்டவனாக நாம் எழும்பி வருகிற போது நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், பரிசுகள் என்ன? பரதேசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்கிறார். 2ஆம் மரணத்தினாலே அவன் சேதப்படுவதில்லை என்கிறார். 1ஆம் உயிர்த்தெழுதலினாலே அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அவன் பாக்கியவானும் பங்குள்ளவனும் பரிசுத்தனுமாய் இருக்கிறான். அவன் கிறிஸ்துவோடு 1000 வருடங்கள் பூமியிலே அரசாளுவான். அவன் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஸோ அந்த ஸ்தானத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் விடுவேன் என்கிறார். ஜீவ கிரீடத்தை தருவேன் என்கிறார். கிரீடம் என்பது ஒரு அந்த காலத்துல ராஜாக்கள் தலையில் கிரீடம் இருந்தால் ராஜாக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கும். அதே போல இன்றைக்கும் கிரீடத்தை தருவேன் என்றால் உனக்கென்று ஒரு அதிகாரத்தையும் ஒரு பொசிஷனையும் ஒரு போஸ்டையும் நான் அங்கே தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்கிறார். 40 வருடம் பாலைவனத்தில் மன்னாவை புசித்தவர்கள் எல்லாம் மரித்தார்கள். ஆனால் ஏசு சொல்லுகிறார், நான் கொடுக்கிற அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்னாலும் அறியாமல் இருப்பான். மறைவான மன்னாவை கொடுப்பேன், வெண்மையான குறிகள் தருவேன், புதிய நாமத்தை அவன் மேல் தருவேன் என்கிறார். நான் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்கிறார். அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும் என்கிறார். என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவனுடைய நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். பூச்சக்கரத்தின் மேல் வருகிற சோதனைக்கு தப்பும்படி நான் உன்னை பூமியிலே காப்பேன் என்கிறார். அதே போல் உன்னை பரலோகத்தில் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். என் தேவனுடைய நாமம், புதிய நகரமாகிய எருசலேமின் நாமம், என் புதிய நாமம், இவைகள் 3ஐயும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்கிறார். இங்கே பூமியிலே அவனோடு ஐக்கியம் இருப்பான். அவன் என்னோடு ஐக்கியம் கொள்ளுவான், நான் அவனோடு ஐக்கியம் போஜனம். அதே போல அவனை
என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்காரும்படியாக அருள் செய்வேன் என்கிறார். இதுதான் ஜெயங்கொண்டு வருகிற கிறிஸ்தவனுக்குரிய ஆசீர்வாதங்கள். எபேசியரிலே நாம் படிக்கிறோம். எபேசியர் 1வது அத்தியாயத்திலே நம்முடைய அத்தியாயம் 3 படிக்கலாம். அத்தியாயம் 1 வசனம் 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கிறிஸ்து சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் தான் கிறிஸ்தவனுக்குரிய உன்னதங்களிலே கிடைக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்கள். இதை பெறுவதற்கு நாம் முன்னோக்கி ஓட வேண்டும். அதே போல கொலைசேர் எழுதின நிருபத்திலே பவுல் கொலைசேர் சபைக்கு எழுதுகிற போது அத்தியாயம் 3 1, 2, 3 ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால், அதற்கு 2வது அத்தியாயம் 12வது வசனத்தில் கிறிஸ்துவோடு எழுவது என்றால் என்ன என்று அவர் சொல்லுகிறார். ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி 3வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இதுதான் என்னுடைய டெஸ்டினி. இதுல நான் எதை பிடிப்பதற்காக நான் போராட வேண்டும் என்று நாம் படிக்க வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்குரிய ஒரு காரியம். இதற்குரிய பலப்படுத்துவதற்கும் இதை அறிந்து கொள்வதற்கும் வளருவதற்காக பரலோகத்தின் ஆசீர்வாதங்களில் முதற் பலனை மாத்திரம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை மாத்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து வரக்கூடிய பலன் பூமியிலே இருக்கிறவனுக்கு பரிசுத்தமாக வாழவும், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தகுதிப்படுத்திக் கொள்ளவும், பலப்படுத்தவும், சகல சத்தியத்துக்குள்ள அவனை வழி நடத்தவும், கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்று நமக்கு போதிப்பதற்காகவும் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இவைகளை நாம் பலப்படுத்திக் கொண்டு, இவைகளை பலப்பட்டு நாம் முன்னேறுகிற போது இந்த ஜெயங்கொண்டனுடைய இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வரும். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இதற்காக நாம் முன்னேக்கி செல்ல வேண்டும். இவைகளை விட்டு இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த சொற்ப கால வாழ்க்கைக்கு என்னுடைய சரீர தேவைகளுக்காக, என்னுடைய உலக பிரகாரமான தேவைகளுக்காக மாத்திரம் நான் அவர் மேல் நம்பிக்கை கொண்டு விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால், ஒரு நாளிலே அவர் முன் நிற்கக்கூடிய அந்த நாளிலே நான் எல்லாருக்கும் முன்பதே பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருப்போம். இதைத்தான் பவுல் எச்சரிக்கிறார். நம்மளுடைய நோக்கம் இதுதான், போகக்கூடிய இடம் இதுதான். இதுல நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதற்கு நம்ம இங்கே தயார்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய காரியங்கள். அது மாத்திரமல்ல, வேதம் நமக்கு இன்னொரு காரியத்தையும் எச்சரிக்கிறது. 2 கொரிந்தியர் 2:11 கொரிந்தியருக்கு எழுதியிருப்பது இப்படி எழுதுகிறார்: சாத்தானால் நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்வோம், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்கிறார். ஸோ பழைய ஏற்பாடு காரியங்கள் கொடுத்ததும் இந்த மற்ற காரியங்கள் கொடுத்ததும் அவன் யார், அவனுடைய பலன் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, அவனால் என்னதான் செய்ய முடியும், அவனுடைய லிமிட் எவ்வளவுதான் அப்படிங்கிறதெல்லாம் வேதம் நமக்கு தெளிவாக விளக்கி கொடுத்து விட்டது. அவன் நமக்கு விரோதமாக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன என்பதையும் வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த நாம் கற்றுக்கொண்ட இந்த 7 சபைகளுக்குரிய காரியத்திலே அவனுடைய போராட்டம் எப்படி இருந்தது, அவன் எப்படியாக சபைக்கு விரோதமாக செயல்பட்டான் என்றால், காரியங்களில் அதிகமாக ஈடுபட வைத்து ஒரு அன்பற்ற கிரியையிலே நம்மை தூண்டுவது. அதாவது கிறிஸ்துவோடு உள்ள தனிப்பட்ட உறவு, அவரோடு உள்ள பர்சனல் உறவிலும் ஐக்கியத்தையும், அவரோடு தனியாக அமர்ந்து ஜெபிப்பதையும், அவரோடு பேசுவதையும், வசனத்தை தியானித்து அவரை மேலே கேட்பதையும், இந்த காரியங்களை தவிர்த்து வேலை வேலை என்று ஊழியம் என்று அதிகமான வேலைகளுக்குள்ளாக நம்மளை வழி நடத்துவது. இதில் நாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வழி நடந்து போகிற போது அந்த சபையை உபத்திரவப்படுத்துவது. அவன் நேரடியாக வரமாட்டான், நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய புற மதஸ்தர்கள் மூலமாகவும், எந்த மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வெளியே வந்தார்களோ அந்த சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாகவும்,
அரசாங்கத்தின் மூலமாகவும், ஏனென்றால் அரசாங்கங்கள்லாம் இப்பொழுது அவனுடைய ஆளுகை கீழாகத்தான் இருக்கிறது, மூலமாகவும் நம்மை உபத்திரவப்படுத்துவான். எனவே இந்த 3 கூட்டங்களுக்கு விரோதமாக நாம் செய்யாமல் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசாசானவனை கண்டு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தோடு நாம் செய்ய வேண்டும். மிக முக்கியமான அடுத்த ஒரு காரியம், பரிசுத்த கொலைச்சொல்லுக்குள்ளே நம்மளை வழி நடத்துவது. இரு பாலினர் உறவுகளுக்குள்ளே ஒரு பரிசுத்த கொலைச்சொல்லுக்குள்ளே வழி நடத்துவது, பரிசுத்த கொலைச்சொல் உள்ளவர்களோடு ஐக்கியத்திற்குள்ளே நம்மை கொண்டு செல்வது. இதில் நாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய தெரிந்தவர்கள், நண்பர்கள் அநேகர் இருக்கலாம், ஆனால் ஐக்கியம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளதான் இருக்க வேண்டும். பரிசுத்த கொலைச்சொல் உள்ளவரோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக நம்முடைய மிகப்பெரிய இன்று சபைகளில் தீவிரமாக அவன் செய்யக்கூடிய யுக்தி துர் உபதேசங்கள், ஆவிக்குரிய வேஷம் அணிந்து துர் உபதேசங்கள் அதிகமாக இன்று வருகிறது. உலக மேன்மையும் உலக வாழ்க்கையும் உலக ஆசீர்வாதத்தையுமே சொல்லி துர் உபதேசங்கள் வருகிறது. பக்திமான் வேஷத்தோடு அநேகர் வருகிறார்கள். தனி வாழ்விலே பரிசுத்த கொலைச்சொல் உள்ளவர்களாக, தனி வாழ்விலே அவளுடைய பரிசுத்த கொலைச்சொல் உள்ளவர்களாக, ஆனால் தேவனுடைய ஊழியக்காராக பக்திமான்களாக வருகிறவர்கள் அநேகர். அவளுடைய போதனையின் மூலமாக நம்மை தடை செய்வது. அடுத்தபடியாக சுவிசேஷ ஊழியத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதபடி தடை செய்வது அவனுடைய மிக முக்கியமான காரியம். கடைசியாக உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், மேன்மை இவைகளே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி வஞ்சிப்பது. அடுத்தபடியாக ஆவிக்குரிய காரியங்களிலே வியாபாரத்தன்மையை கொண்டு வருவது. கிறிஸ்து கூட சபையை சுத்திகரிக்கும் போது, என் பிதாவின் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெபம் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது, நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்ற அந்த காலத்தில் அவர் எரிச்சலோடு சென்றார். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய காரியங்கள் வியாபாரத்தன்மையோடு நடைபெறுகிறது பார்க்கிறோம். இந்த ஏமாற்று தந்திரங்களை அறிந்தவர்களாக நம்மை நாம் திடப்படுத்தி கொண்டு பரிசுத்தத்தில் வளர முயற்சி செய்கின்ற போது நம்மையும் பலப்படுத்தி நாம் இருக்கக்கூடிய சபைக்கும் நாம் ஆசீர்வாதமாக, இந்த உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக, இந்த ஜெயம் கொண்டவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கிறவனாக. இதில் ஒன்றுதான் கொடுப்பேன் என்று நமக்கு கிடையாது. நாம் வளருகிறதற்கு ஏற்படியாக அநேக காரியங்கள் நமக்கு இங்கு பரிசாக வைத்திருக்கிறார். இவைகளை பெறுவதற்கு மேலான காரியங்கள் பிதாவின் வலது பாரிசத்திலே கிறிஸ்து வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தில் உள்ள மேலான இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக குறிக்கோளாக வைத்து ஓடவும். அப்படி ஓடுகிற போது கண்டிப்பாக இதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் நமக்கு உதவுவார். வேத வசன தியானங்களிலே கிறிஸ்து நமக்கு அதற்குரிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். வளர்ந்து சொல்லுவோம், ஜெயம் கொண்டவர்களாக மேலே எழுந்து சொல்லுவோம். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இதோடு இந்த பாடம் இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த 7 சபைகளுக்குரிய காரியங்களுடைய கன்க்ளூஷன் முடித்துக் கொள்கிறேன்.